தேசிய நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, அதாவது திமுகவிற்கு காங்கிரஸை பற்றி தெரியுமா? தெரியும். என்னன்னு சொல்கிறீங்களா? மிஸ்ஸாவை பற்றி தெரியும். ரெண்டாவது, புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து எப்படி திமுகவிலேருந்து பிரிஞ்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்தார்னு தெரியும். அல்லாமல் நம்மளுடைய புரட்சி புயல் வைகோ அவர்கள் எப்படி பிரிஞ்சு போய் மதிமுகங்கிற பேர் இயக்கத்தை ஆரம்பித்தாங்கிறது தெரியும். அது மட்டுமா, எத்தனை முறை ஆட்சி கலைப்பு, அது மட்டுமா, தயாளம்மா மேலே வந்து பார்த்திங்கன்னா 2G அலைக்கற்றை ஊழலில் சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்கும் இடத்துல கனிமொழி அரெஸ்ட், அதெல்லாம் பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சராக இருந்த ராஜா அரெஸ்ட், கீழே தொகுதி பங்கீடு, இப்படிப்பட்ட ஒரு வலுவான காங்கிரஸ் பேரியக்கத்தை வந்து வீழ்த்தணும்னு இப்போ மட்டும் அவங்க கனவு காண்றாங்க. இல்லைங்க, ஐயா காமராஜரை வீழ்த்துறதுக்காக எப்படி முயற்சி பண்ணாங்க? ஒரு கல்லூரி மாணவனை சீனிவாசனுங்கிறவரை வந்து நிறுத்தி விருதுநகர்லேயே ஐயாவை தோற்கடித்தாங்க. அது மட்டுமா, ஐயா நாகர்கோயிலில் நாடாளுமன்ற உறுப்பினருக்காக நிற்கும் போதும் அண்ணாதுரைக்கிட்ட வந்து ஃபைட் பண்ணி கலைஞர் அவர்கள் காமராஜருக்கு எதிராக வேட்பாளரை போடணும்னு சொல்லி பிரச்சனையெல்லாம் பண்ணவங்க தான் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க. இவங்க ஐயா கர்ம வீரர் காமராஜர் அவர்களை ஏழையின் பங்காளன், அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வாழும் வாழ்க்கையில், அதாவது ஒரு ஆண்டிக்கிட்ட கூட திருவோடு இருக்கும், ஐயாட்ட அது கூட இல்லை அப்படிங்கிறது தான் கண்ணதாசன் ஐயாவே பாடல் எழுதியிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு வந்து பார்த்திங்கன்னா இறந்ததற்கு அப்புறம் வருமான வரித்துறை ரைடு மூலமாக அந்த அலசி ஆராய்ச்சி பார்த்ததெல்லாம் அவங்க தான். அதே நேரத்தில் மச்சி வீட்டு கோமான்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணது அவங்க தான். அது இல்லாமல் சுஷி எங்கியில் வந்து பார்த்திங்கன்னா ஐயா காமராஜர் வந்து பணம் போட்டு வச்சுருக்காருன்னு பண்ணவங்களும் அவங்க தான். இதற்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐயா வந்து கடைசி காலங்களில் நோயுற்று இருக்கும்போது அவர் வந்து ஏசி இல்லாமல் தங்க முடியாதுங்கிறதுக்காக பொதுப்பணித்துறை அலுவலகங்களில் அங்கே டிபிங்கிற ஒரு இடத்துலலாம் குளிர்சாதன வசதியை கலைஞர் ஏற்படுத்தி கொடுத்தாருன்னு சொன்னாங்க. ஏங்க, ஆட்சி பொறுப்பு நீங்கள் வந்ததுக்கப்புறம் அங்கே கொட்டை அடித்ததும் தண்ணி அடித்ததும் பிரார்த்தல் பண்ணதும் எங்களுக்கு தெரியாதா? அங்கே ஐயா கர்மவீர காமராஜர் ஐயாவுக்காகவா நீங்கள் அதை செஞ்சீங்க? சரி, இப்போ என்னென்னா பணக்கார வீட்டு விசேஷங்களுக்கு தான் காங்கிரஸுடைய தலைவர்கள்லாம் போவாங்க அப்படின்ட்டு திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரி, அதாவது நம்முடைய யார் பெரியசாமி அவர்கள் பேசுகிறாங்க. துரைமுருகன் என்ன பேசுகிறாருன்னா, கட்சியில் ஆளாங்க இருக்கிறாங்க காங்கிரஸில், ஏங்க அந்த வேஸ்ட் பிளேஜ் கழிச்சு அதை ஏங்க தூக்கி சுமக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்முடைய ஸ்ரீபெரும்புதூரில் சட்டமன்ற உறுப்பினர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் அண்ணன் குரு செல்வப்பிள்ளை அவர்களை தண்ணியை திறக்கக்கூடாது, தொடக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி அம்பேத்கருக்கு கொடுத்த நெருக்கடியே இன்றைக்கி அண்ணனுக்கு கொடுக்குறாங்க. இது சமூக சிந்தனை, இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா சமூக நீதி இது எல்லாமே கலந்துருக்குன்னு நம்ம நினச்சிக்கணும். ஏன்னா வேங்கவயல் பிரச்சனையாக இருக்கட்டும், திரௌபதி அம்மன் கோவிலாக இருக்கட்டும், பட்டியலின மக்களுக்கு பைக் ஓட்டினாங்கிறதுக்காக கையை வெட்டினதாக இருக்கட்டும், அது இல்லாமல் சின்னதுரையை வந்து அடித்து நிர்கதிப்படுத்தும் போதாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே பட்டியலின மக்களுக்கான விடுமுறை கிடச்சிருச்சா? அது இல்லாமல் 12.5 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலம் இருக்கிறத மீட்டெடுத்து கொடுத்துட்டாங்களா? இதெல்லாம் கணக்கு பார்க்கும்போது நல்ல சொல்லணும்னு தான் தோணுது, சொல்ல முடியல. ஏன்னா கூட்டணின்னு சொல்கிறாங்க, கூட்டணிக்காக